ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஜென்ரல் சயின்ஸில் நம்ம பார்க்க போகிறது நுண்ணுயிரிகள் அப்படிங்கிற பாடம் தான். இந்த பாடம் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் லெசன் 6ஆக இருக்குது. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை புக்ஸில் இந்த லெசனை படிச்சுட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நுண்ணுயிரிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? நுண்ணுயிர்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் பாருங்கள். 5 வகையாக நுண்ணுயிர்களை பிரிக்கலாம். ஓகேங்களா? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா அப்படின்னு 5 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா? வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, ஆல்கா, புரோட்டோசோவா அப்படின்னு 5 வகையாக பிரிப்பாங்க. வைரஸ் என்றால் அதனுடைய பொருள் என்ன? வைரஸ் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு அதோடைய பொருள். ஓகேங்களா? வைரஸ் அப்படிங்கிறது விஷம் அப்படின்னு பொருள். சரியான விளக்கம் எது? விளக்கம் 1, பாக்டீரியாவை காட்டிலும் வைரஸ்கள் 10,000 மடங்கு சிறியவை. ஓகேங்களா? ஸோ நுண்ணியது தான் வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விளக்கம் 2, வைரஸை காட்டிலும் பாக்டீரியா 10,000 மடங்கு சிறியவை. விளக்கம் 3, வைரஸ்கள் மரபு பொருள் மற்றும் புரதத்தால் ஆனவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 சரி, விளக்கம் 3 சரி. ஓகேங்களா? 2வது விளக்கம் தவறானது. ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது. ஓகேங்களா? அடுத்தது தவறான இணை எது? பாக்டீரியா பேட்ச் அப்படிங்கிறது கோள வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. புகையிலை மொசைக்கை வைரஸ் சிக்கலான வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படிங்கிறது உருளை வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது தவறான அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியான கூற்று எது? கூற்று 1, வைரஸின் மைய பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உள்ளது. கூற்று 2, வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்குண்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 2மே சரிதான். அதாவது வைரஸின் மையப்பகுதியில் டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ உள்ளது. வைரஸ்கள் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறது சரிதான். ஓகேங்களா? வைரஸின் உயிருள்ள பண்புகளில் இல்லாதவை எது? ஃபஸ்ட்டு பாருங்கள். வைரஸ் வெப்பம் மற்றும் வேதிப்பொருட்கள் கதிரியக்கத்திற்கு பதில் வினை புரிகிறது. ஓகேங்களா? வைரஸ் எளிதில் மாற்றமடையும் பண்பு அல்லாதவை. வைரஸ் ஓம்புயிரி செல்களினுள்ளே பெருக்கமடைந்து தங்களுடைய சந்ததிகளை தாங்களே உருவாக்கி கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பண்புகளில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் எளிதில் மாற்றமடையும் பண்பு அல்லாதவை அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வைரஸ் அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ கொரோனா வைரஸ் பாருங்கள், அப்டேட் ஆகிட்டே இருக்கிறதால தான் அதுக்கு மெடிசன் கண்டுபிடிக்கிறது சிக்கலாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வைரஸின் உயிரற்ற பண்புகளில் இல்லாதவை என்ன? வைரஸின் உயிரற்ற பண்புகளில் இல்லாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவை தனிச்சையான சூழலில் செயலற்ற நிலையில் காணப்படும் அப்படிங்கிறாங்க. இது அதனுடைய பண்பு தான். இவை படிக வடிவம் உடையதாக இருப்பதால் இவைகளை நீண்ட நேரம் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதும் பண்பு தான். செல் நுண்ணுறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் அப்படிங்கிறது தவறானது. ஓகேங்களா? உயிரற்றதில் செல் நுண்ணுறுப்பு நன்றாக வேலை செய்யாது அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ பண்புகள் இல்லை அப்படின்னா இதை சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சரியான விளக்கம் எது? விளக்கம் 1, பாக்டீரியா ஒரு செல்லாலான புரோகேரியாட்டிக் ஆகும். விளக்கம் 2, வகைப்பாட்டியலின் இது மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது. விளக்கம் 3, பாக்டீரியா உட்கருவு உள்ளவை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 சரி. பாக்டீரியா ஒரு செல்லாலான புரோகேரியாட்டிக் ஆகும். ஓகேங்களா? இது வகைப்பாட்டியலின் மொனிரா என்னும் உலகத்தின் கீழ் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறதும் சரிதான். இது தவறானது. ஓகேங்களா? பாக்டீரியாவின் வகைகள் என்ன? பாக்டீரியாவின் வகைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பாருங்கள். காற்று சுவாச பாக்டீரியா, காற்றில்லா சுவாச பாக்டீரியா ரெண்டுமே அதனுடைய வகைகள். ஓகேங்களா? பாக்டீரியாவின் செல் உறுப்புகளில் இல்லாதவை எது? பாக்டீரியாவின் செல் உறுப்புகளில் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உட்கரு சவ்வு. ஓகேங்களா? உட்கரு சவ்வு. மற்றபடி செல் சுவர், சைட்டோபிளாசம், ரிசோபம்லாம் இருக்குது. செல்லின் வடிவத்தை வைத்து பாக்டீரியா எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? செல்லின் வடிவத்தை வைத்து பாக்டீரியா எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4. தவறான இணைப்பு எது? பேசில்லஸ் பாக்டீரியா அப்படிங்கிறது கோல் வடிவ பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸ்பைரில்லா பாக்டீரியா அப்படிங்கிறது சுருள் வடிவ பாக்டீரியா. காக்கை பாக்டீரியா அப்படிங்கிறது ஹெலிகோபாக்டர் பைலோரியா அப்படின்னு சொல்கிறாங்க. விப்ரோ பாக்டீரியா அப்படிங்கிறது காலரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவறான இணை அப்படின்னா இதை சொல்லலாம், காக்கை பாக்டீரியா அப்படிங்கிறது. ஓகேங்களா? மற்றபடி பேசில்லஸ் கோல் வடிவம், ஸ்பைரில்லம் அப்படின்னா சுருள் வடிவம், விப்ரியோ அப்படின்னா காலரா. ஓகேங்களா? அடுத்தது பொறுத்துக. ஸோ பொறுத்துக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா
கோல் வடிவ பாக்டீரியா. ஓகேங்களா. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னா கோல் வடிவ பாக்டீரியா. ஹெலிகோபாக்டர் பைலோரியா அப்படின்னா சுருள் வடிவ பாக்டீரியா. டிப்ளோகாக்கஸ் அப்படின்னா பந்து வடிவ பாக்டீரியா. விப்ரோ காலரி அப்படின்னா காம வடிவ பாக்டீரியா. ஓகேங்களா. காமா வடிவ பாக்டீரியா. ஸோ ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னா கோல் வடிவ பாக்டீரியா. ஹெலிகோபாக்டர் பைலோரியா அப்படின்னா சுருள் வடிவ பாக்டீரியா. டிப்ளோகாக்கஸ் அப்படின்னா பந்து வடிவ பாக்டீரியா. விப்ரியோ காலரே காம வடிவ பாக்டீரியா. கசையிழை எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியா எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? கசையிழை எண்ணிக்கை மற்றும் அமைவிடத்தின் அடிப்படையில் பாக்டீரியா எத்தனை வகைப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் 5. சரியான இணை எது? ஓகேங்களா. சரியான இணை எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒற்றை கசையிழைனா சூடோமோனஸ் தவறானது. ஒரு முனை கற்றை கடைசைனா விப்ரியோ காலரி தவறானது. சுற்று கசையிழை அப்படிங்கிறது கோலை, இது சரியாக கொடுத்துருக்காங்க. கசையிழை அற்றவைனா ரோடோஸ்பைரில்லம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் தவறானது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி சரியான இணை. ஒளிச்சேர்க்கை மூலம் தனது உணவை தானே தயாரித்து கொள்ளும் பாக்டீரியா எது? ஒளிச்சேர்க்கை மூலம் தனது உணவை தானே தயாரித்து கொள்ளும் பாக்டீரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயனோ பாக்டீரியா. ஓகேங்களா. சயனோ பாக்டீரியா. சூரிய ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களின் ஆற்றலை கொண்டு பாக்டீரியா உணவு தயாரிக்கும் முறையின் பெயர் என்ன? சூரிய ஆற்றலுக்கு பதிலாக வேதிப்பொருட்களின் ஆற்றலை கொண்டு பாக்டீரியா உணவு தயாரிக்கும் முறைக்கு பெயர் என்ன? ஆன்சர் வேதி தற்சார்பு உணவூட்டம். மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எது? மனிதனின் சிறுகுடலில் வாழும் பாக்டீரியா எது? ஆன்சர் கோலை. பூஞ்சை குறித்த சரியான விளக்கம் எது? விளக்கம் 1, பூஞ்சையில் பச்சையம் காணப்படுவது இல்லை. விளக்கம் 2, இது ஒன்று அல்லது பல செல்களால் ஆனவை. விளக்கம் 3, இவை வளர ஒளி அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கம் 1 சரி, விளக்கம் 2 சரி, விளக்கம் 3 தவறாக கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ சரியானது. சரியான கூற்று எது? கூற்று 1, பூஞ்சைகள் அனைத்து வகையான சர்க்கரை ஊடகங்களிலும் வளர்கின்றன. கூற்று 2, பூஞ்சைகள் பிளத்தல் மூலம் இனப்பெருக்கம் செய்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா. அடுத்தது, பூஞ்சையின் செல்லில் இல்லாதது எது? பூஞ்சையின் செல்லில் இல்லாதது எது? ரிபோசோம். ஓகேங்களா. பூஞ்சையின் உறுப்புகளில் இல்லாதது எது? பூஞ்சையின் உறுப்புகளில் இல்லாதது எது? இந்த ஆப்ஷனில். ஓகேங்களா. ஸோ சைலம். ஸோ மற்றபடி பூஞ்சின் செல்லில் இல்லாதுன்னா ரிபோசோம், உட்கரு, குளோகோஜன், சைட்டோபிளாஸ்லாம் இருக்குது. பூஞ்சையின் உறுப்புகளில் இல்லாதது அப்படின்னா சைலம் சொல்லுவாங்க. மற்றபடி செவில்கள், மைசிலியம், ஹைப்பாலாம் இருக்குது. ஓகேங்களா. மட்குண்ணி பூஞ்சை அல்லாதது எது? மட்குண்ணி பூஞ்சை அல்லாதது எது? ஆன்சர் பாக்சினியா அப்படிங்கிறது தான். ஒட்டுண்ணி பூஞ்சை அல்லாதது எது? ஒட்டுண்ணி பூஞ்சை அல்லாதது அகரிக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கூட்டுயிரி பூஞ்சை எது? இதில் கூட்டுயிரி பூஞ்சை எது? ஆன்சர் மைக்கோரைசா அப்படிங்கிறது தான். ஆல்காக்களின் பல்வேறு பண்புகளில் இல்லாதவை எது? ஆல்காக்களின் பல்வேறு பண்புகளில் இல்லாதவை எது? ஆன்சர் பாருங்க. இவை யூக்கரியாட்டிக் உயிரினங்களாகும். இவை பசுங்கணிகம் உள்ளது. இவை வெப்பமான வாழ்விடங்களில் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது சரியானது அப்படின்னா 1, 2 தான் சரி. ஓகேங்களா. 3 தவறு. ஸோ ஆப்ஷன் ஏ சரியானது. ஆல்காக்களின் வகைகளில் இல்லாதவை எது? ஆல்காக்களின் வகைகளில் இல்லாதவை எது? ஆன்சர் ஹல்வா அப்படிங்கிறது தான். மற்றபடி கிளாமிடாமோனஸ், வால்வாக்கஸ், அகரிகஸ் அப்படின்லாம் இருக்கிறது. ஓகேங்களா. பென்சிலியம் இதில் எதை சார்ந்தது? பென்சிலியம் இதில் எதை சார்ந்தது? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஆன்சர் பல செல் பூஞ்சையை சார்ந்தது. கிளாமிடா மோனஸ் ஆல்காவின் வடிவம் எதை ஒத்தது? கிளாமிடா மோனஸ் ஆல்காவின் வடிவம் எதை ஒத்தது? ஆன்சர் பேரிக்காயின் வடிவத்தை ஒத்தது. கிளாமிடா மோனஸ் எந்த முறை இனப்பெருக்கத்தை செய்கிறது? கிளாமிடா மோனஸ் எந்த முறை இனப்பெருக்கத்தை செய்கிறது? ஆன்சர் பால் முறையிலான இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், 2 முறையுமே அது வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்தது, ஆல்காக்களின் பிற ஒளிச்சேர்க்கை நிறமிகளை சரியாக பொறுத்து. ஆல்காக்களின் பிற ஒளிச்சேர்க்கை நிறமிகளை சரியாக பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், பியூ கோசான் அப்படின்னு சொல்கிறாங்க. பியூ கோசான் அப்படின்னா பழுப்பு, சாந்தோப்பில் அப்படின்னா மஞ்சள், பைக்கோ எரித்திரின் அப்படின்னா சிவப்பு, பைக்கோ சயனின் அப்படின்னா நீலம். ஓகேங்களா. ஒளிச்சேர்க்கை நிறமிகளை வந்து பொருத்திட்டோம். அடுத்து, புரோட்டோசோவா பற்றிய சரியான விளக்கம் எது? விளக்கம் 1, இவை யூக்கரியாட்டிக் ஆகும். இது விலங்குகளில் வாலில் காணப்படும். இவை நோயை உண்டாக்கக்கூடியவை புரோட்டோசோவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எது சரியான கூற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 சரி, 3மே சரியாக கொடுத்துருக்காங்க. எல்லா விளக்கமும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. தவறான இணை எது? சிலியாக்களின் துணை கொண்டு இடம்பெறுகிறது பாராமீசியம்.
கசை இழைகளால் இடம்பெயர்கிறது யூக்ளினா. போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்வு நடக்கிறது அமீபாவில். ஸ்போரோசோவா ஹைச்சா ஓகேங்களா, ஸ்போரோசோவா மூலம் ஹைச்சா வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எது தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைச்சா மட்டும்தான் ஓகேங்களா. மற்றபடி சிலியாக்களின் துணை கொண்டு இடம்பெயரும் பாராமீசியம், கசையிழகளால் இடம்பெயரும் யூக்ளினா, போலிக்கால்கள் மூலம் இடம்பெயரும் அமீபா ஓகேங்களா. இவற்றுள் புரோட்டோசோவா அல்லாதது எது? கீழ்கண்டவற்றுள் புரோட்டோசோவா அல்லாதது எது? ஆன்சர் ஹைட்ரா அப்படிங்கிறது தான் ஓகேங்களா. ஹைட்ரா அப்படின்னு சொல்லலாம். சரியான இணை எது? பென்சிலியம் டிப்டீரியா, ஸ்ட்ரெப்டோமைசின் பிளேக், ஸ்ட்ரெப்டோமைசிஸ் அப்படின்னா பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா. வேக்சினேஷன் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? வேக்சினேஷன் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ஆன்சர் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள். தடுப்பூசிகள் குணமாகக்கூடிய நோய்கள் இவற்றுள் எது? தடுப்பூசிகள் குணமாகக்கூடிய நோய்கள் இவற்றுள் எது? ஆன்சர் டெட்டனஸ். மண்ணில் நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக நிலைநிறுத்தி வைக்கும் பாக்டீரியாக்களுள் தவறானது எது? மண்ணில் நைட்ரஜனை நைட்ரேட்டுகளாக நிலைநிறுத்தி வைக்கும் பாக்டீரியாக்களுள் தவறானது எது? ஆன்சர் ஸ்டெப்பைலோகாக்கஸ் அப்படிங்கிறதா. மற்றபடி ரைசோபியம், சைனோபாக்டீரியா, நாஸ்டாக் இது எல்லாமே மண்ணில் நைட்ரஜனை நைட்ரேட்டாக மாற்றிட்டு இருக்கும். வேர்களுக்கு பாதுகாப்பு அளித்து தாவரங்களை கிருமி தாக்குதலில் இருந்து காப்பவை எது? வேர்களுக்கு பாதுகாப்பு அளித்து தாவரங்களை கிருமி தாக்குதலில் இருந்து காப்பவை எவை? ஆன்சர் ட்ரைகோடெர்மா பாக்டீரியா. ட்ரைகோடெர்மா பாக்டீரியா. மெத்தனோ பாக்டீரியாக்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? மெத்தனோ பாக்டீரியாக்கள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் கழிவு நீர் சுத்திகரிப்புக்காக. லினன் நூல் இழைகளை மிருதுவாக்க பயன்படும் நுண்ணுயிரி எது? லினன் நூல் இழைகளை மிருதுவாக்க பயன்படும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் சூடோமோனஸ் எருஜினோசா ஓகேங்களா. சூடோமோனஸ் எருஜினோசா அப்படிங்கிறது தான். தவறான இணை எது? செரிமான உதவிக்கு லாக்டோபெசிலஸ் அசிட்டோபிளாஸ் வந்து பயன்படுது. கோலை, வைட்டமின் கே, ஆல்கஹால், ஈஸ்ட், உரம், மெத்தனோஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தவறான இணை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உரம் அப்படிங்கிறது மெத்தனோஜன் அப்படிங்கிறது தவறானது ஓகேங்களா. ஸோ அடுத்தது நுண்ணுயிரிகளுக்கும் அது உருவாக்கும் நோயும் தவறாக அமைந்துள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணுயிரிகளும் அது உருவாக்கும் நோயும் தவறாக அமைந்துள்ளது எது? ஃபஸ்ட்டு பாருங்கள், காச நோய்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சரியாக பொருத்திருக்காங்க. காலரானா விப்ரியோ காலரே அதுவும் பொருத்திருக்காங்க. அமீபிக் சீதபேதி அப்படின்னா பிளாஸ்மோடியம் அப்படிங்கிறது தவறானது. ரேபிஸ் அப்படின்னா ரெப்டோவிரிடி அப்படிங்கிறதும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு ஓகேங்களா. ஆப்ஷன் சி தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. தவறான இணை எது? காலரா ஈக்கள், அசுத்தமான உணவு மற்றும் நீர். காசநோய் நோய் தொற்று உடையவரின் சளி மூலம். மலேரியா பெண் அனோஃபிலஸ் கொசு. அமீபிக் சீதபேதி விலங்குகளின் எச்சில் மூலம் பரவதாக சொல்கிறாங்க. இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமீபிக் சீதபேதி அப்படிங்கிறது ஓகேங்களா. ஸோ மற்றபடி காலரா ஈக்கள், அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் பரவுது. காசநோய் தொற்று நோய் உடையவரின் சளி மூலம் பரவுது. மலேரியா பெண் அனோஃபிலஸ் கொசுவால் பரவுது. விலங்குகளின் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் பரப்புவது என்ன? விலங்குகளின் வாய் மற்றும் கால் குழம்பு நோய் பரப்புவது எது? ஸோ ஆன்சர் வைரஸ் ஓகேங்களா. வைரஸ் தான் இதை வந்து பரப்புது. ட்ரிஃபனோசோமா என்பதால் வரும் ஆப்பிரிக்க தூக்க வியாதியை பரப்புவது எது? ட்ரிஃபனோசோமா என்பதால் வரும் ஆப்பிரிக்க தூக்க வியாதியை பரப்புவது எது? ஆன்சர் ஈக்கள். வேதியியல் முறை ஊற வைத்தலில் பயன்படுத்தப்படுவது எது? வேதியியல் முறை ஊற வைத்தலில் பயன்படுவது எது? ஆன்சர் வினிகர், ஆல்கஹால், தாவர எண்ணெய். பதப்படுத்துதல் முறையில் பாலை முறையை டேஷ் வெப்பநிலைக்கு சூடேற்றுதலும் பின்னர் டேஷ் வெப்பநிலைக்கு குளிர்வித்தலும் செய்து பாக்டீரியாக்களின் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. ஆன்சர் 70 டிகிரி டு 10 டிகிரி ஓகேங்களா. புரோபயாட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன? புரோபயாட்டிகளுக்கு எடுத்துக்காட்டு எது? ஆன்சர் லாக்டோபேசிலஸ் அஸ்டோஃபிலஸ் பைபிடோ பாக்டீரியம் ரெண்டுமே ஓகேங்களா. பிரியான்கள் பற்றி தவறானது எது? பிரியான்கள் பற்றி தவறான பிரியான் என்றால் புரதம். இதில் நோய் தொற்று பரிமாற்றத்துக்கு தேவையான டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏவை கொண்டுள்ளது. இவை தீங்கு தரும் புரதமாகும். இவை மூளை மற்றும் நரம்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிரியான்கள் அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் என்ன தவறானது அப்படின்னா இவை தீங்கு தரும் புரதம் அப்படிங்கிறது தவறு. அது வந்து ஒரு எனர்ஜெட்டிக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. தீங்கு தராது. விரியான்கள் என்பது என்ன? விரியான்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. விரியான்கள் அப்படின்னா வைரஸ் துகள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விரியான்கள் எங்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? விரியான்கள் வந்து எங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசுக்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணுங்கள். அதற்குண்டான காரணத்தை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுக்கு விடைகளில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.